ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவில் அவினாசிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்குது. சேவூர்லேருந்து புளியம்பட்டி போகக்கூடிய பாதையில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணுன்னா இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய பாதை வழியாக தான் போக முடியும். விவசாய நிலங்களுக்கு நடுவில் தான் இந்த நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு போக முடியும். இந்த கோவில் 1200 வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், இந்த கோவிலில் நீங்கள் விளக்கு ஏற்றும் போது பல நல்ல விஷயங்கள் இங்கே நடக்கும் அப்படிங்கிறத அங்கே இருந்தவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார், அதாவது நாகத்தின் அரவணைப்பில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையாரை நீங்கள் வழிபட்டால் நாகதோஷங்கள் உட்பட பல தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னும் இங்கே சொல்கிறாங்க. இங்கே பிள்ளையாரை தரிசனம் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய கூட்டம் நிற்குது. அதே போல் இந்த கோவிலில் நரசிம்ம பெருமாள் இரணியனை வதம் செய்துவிட்டு கடும் கோபத்தில் நின்றதாகவும், அவரை சாந்தப்படுத்த லக்ஷ்மி தேவி அவரை தனது மடியில் உட்கார வைத்ததாகவும் வரலாறு சொல்லுது. இங்கே இருக்கிற பெருமாளுக்கு இடது பக்கத்தில் லக்ஷ்மி தேவி வீட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வாங்க. வந்தீங்கன்னா தெய்வீக தரிசனத்தையும் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய அந்த அனுபவத்தையும் நீங்கள் உணர முடியும். சேவூரில் இருந்து புளியம்பட்டி போகக்கூடிய பாதையில் ஒரு 3 தண்டுக்காரன்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா இந்த கோவில் இருக்குது. கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை ஒரு தடவை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிறப்பு.